நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். நாம நல்லா இருப்போம், இந்த நாடு நல்லா இருக்கும், ஊர் உலகம் எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை பற்றி தான். அதாவது ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட் பொருளாதாரம். அது ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம். ஆனால் அதை பற்றி படிக்கிறதுக்கு யாருமே பிடிக்காது. எல்லா பேருமே பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை யார் முறையாக சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின். கிட்டத்தட்ட 4000 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார் பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் இப்போயாவது இவ்வளவு பொருளாதாரத்தை பற்றின படிப்பு இருக்குது, அதை பற்றின விழிப்புணர்வு இருக்குது, சொல்லித்தரதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. பணத்தை எப்படியே சேர்க்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தெரியுது. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி த பிக்கெஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் பாபிலோனில், ஈராக்கில் உள்ள பாபிலோனில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார். அப்போ அவர் எப்படி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனார்? இப்போது நிறைய நம்ம நியூஸ்லெல்லாம் பார்ப்போம், நிறைய சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க இறக்கும் தருவாயில் அவங்களோட செலவு கூட பணம் இல்லாமல்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்டவங்களும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களால செலிப்ரிட்டிஸ் அதனால் சொல்லலாம். சரிங்களா? அதாவது திரைத்துறையில் இருக்கிற நடிகர்கள் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை வெகு சிலர் மட்டும்தான் அதை முறையாக சேர்த்து வச்சு அந்த பணத்தை மறுபடியும் மல்டிபிள் பண்ணி அதை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி தலைமுறைக்கே கொண்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுலேயும் வெகு சிலர் மட்டும் எப்பயுமே நம்ம ஹீரோவாகவே இருப்போம், நமக்கு எப்பயுமே பணம் வரும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏகப்பட்ட செலவு பண்ணி வாய்ப்பு வரும்போது, அதாவது பணம் இருக்கும்போது செலவு பண்ணிடுவாங்க. வாய்ப்பு இல்லாதப்போ மறுபடியும் அதே அந்த லைஃப் ஸ்டைலே வாழ்ந்துடுவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி கடனை வாங்கி 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 செலவு செஞ்சு கடனை கட்ட முடியாமல் நிறைய பேர் அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பொருளாதாரத்தை பற்றின புரிதல் இல்லைங்கிறது தான். பணம் நிறைய கிடைக்கும், ஆனால் அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். அதனால் தயவு செஞ்சு மக்களே, கிடைக்கிற பணத்தை தயவு செய்து 20% சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சேர்த்து வச்சுட்டு தான் செலவு செய்யணும், செலவு பண்ணி சேர்த்து வைக்கக்கூடாது, சேர்த்து வச்சுட்டு தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10% சேமிப்புலையும் 20% இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் முதலீட்லேயும் பண்ணணும். முதலீடு பண்ணி அந்த முதலீட்டிலேருந்து எடுத்து அதையும் முதலீடு பண்ணி அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்தால் உபரி வருமானமாக செலவு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி வாழ்க்கை முறையை அப்படி பழக்குங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்திலெல்லாம் அந்த பணவீக்கம் இருக்க ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போது இன்றைக்கி ₹1,00,000 மதிப்பு ₹60,000 ₹50,000 இருக்குது. இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா ₹1,00,000 மதிப்பு ₹10,000 தான். அப்போ நீங்கள் ₹10,00,000 வச்சுருந்தாலும் அது ₹10,00,000 இல்லை, ₹1,00,000 தான் மதிப்பு. அந்த மாதிரி பணவீக்கம் அதிகமாகிட்டே போயிட்டு இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பணத்தை ஈட்டுறோமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பணத்தை ஈட்டுங்க. நிறைய இன்றைக்கெல்லாம் மென்டார்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்கள பாருங்கள், பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை முறையாக சேர்த்து வைங்க, அதை பெருக்குங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். பாருங்கள், நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே போயிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வளரலாம், நானும் வளரலாம். நன்றி.